வெல்கம் டு டாஸ்டாக்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா இங்கிலாந்துக்குள்ள நடந்த தேர்ட் ஓடிஐயோட ரிவ்யூ. நம்ம கூட ஒருத்தர் இருப்பாரு, ஹரிஷ் ப்ரோன்னு ஒருத்தர். அவரால் ஜாயின் பண்ண முடியல அன்பார்ச்சுனேட்டா. அதனால இப்ப இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கோம். கிரஷிங் டிஃபீட் ஃபார் இந்தியா. 388 அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. திருப்பி 360 ஃபைட் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனா ஃபைட்லாம் கொடுக்கல. 300 வந்தப்பயே பாதி டீம் டவுனு, அப்பயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க விஸ்வா ப்ரோ. பவுலிங் ரொம்ப சொதப்பிட்டாங்க இந்தியன் டீம், முக்கியமா குர்னூர் பிராட். சொல்லுங்க. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த ரிசல்ட் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் 300 விக்கெட் நான் எதிர்பார்த்தேன். 300 320 அந்த மாதிரி விக்கெட் எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் பெயிட் பண்ண தப்பாயிருச்சு. அது காரணம் பும்ராவோட இன்ஜுரி. அவரோட இன்ஜுரி வந்து பெரிய கன்சர்னா இருக்கு எனக்கு. ஒய் பிகாஸ் 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. ரெண்டு மேட்ச் தான் ஆடிருக்காரு. 3வது மேட்ச் நீ இன்ஜுரின்னு போறது வந்து எனக்கு எந்த லெவல்ல கரெக்ட்னு தெரியல. உண்மையில ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து டெரபிளா இருக்கு. இப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அவர் ஸ்டார் போலர், அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதான் உண்மை. அவர் நம்ம ஒரு ஒரு வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் அவர் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. பாத்தீங்கல்ல எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல, அந்த மாதிரிதான். ஸோ ஆஸ் ஃபார் மை கன்சர்ன், bowling was terrible and பிரசித் கிருஷ்ணா வாஸ் டீசென்ட், ரொம்ப டீசென்ட். அவன் ஒருத்தர் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லா நல்லா போட்டிருக்கான் ஓடிஐல. பிரின்ஸ் அதுக்கப்புறம் யாதவ் பும்ரா போட்டிருக்காரு. வெரி பிரின்ஸ் யாதவ் வெரி 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 டீசென்ட், அவ்வளவுதான். பிரின்ஸ் யாதவ் வெரி வெரி டீசென்ட். இப்பதான் அவன் இன்டர்நேஷனல் அர்ஷதீப் கிரிக்கெட்னா சிங் என்னன்னு தெரியுது அவனுக்கு. அர்ஷதீப் சிங் ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ மீன் T20 கொஞ்சம் அடி வாங்கினாரு, அப்பப்போ நல்லா அப்பப்போ அடி வாங்கினாரு. ஓடிஐல நான் பெருசா பண்ண எங்கேயும் பார்க்கல. குர்னூர் பிராட் நான் போன வீடியோ சொன்னதான், பேச்சாடா பேசுனேன், கொஞ்சம் பேச்சா பேசுனேன். பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை மாதிரி 97 ரன்னு, ஜஸ்ட் 3 ரன் தான். 3 ரன் மட்டும் அடிச்சுதான் தலைவர் செஞ்சுரி போட்டிருப்பான். சரி ப்ரோ, இங்கிலாந்து பேட்டிங் பத்தி பேசிடுவோம். பெண்டகேட் 141, வெல் டிசர்வ் 150 மிஸ் பண்ணாரு. ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங்ல கடைசி ஃபைனலா அடிச்சிட்டு இருக்காரு, இன்னைக்கு தான் அடிக்கிறாரு. ஜோ ரூட் ஆஸ் கன்சிஸ்டன்ட். அவரோட லாஸ்ட் 3 ஓடி மேட்ச் 3 ஓடியில அப்படியே நாட் அவுட் இந்த சீரீஸ்ல. சரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பட்லர் லாஸ்ட்ல 13 பால் 41. என்ன ப்ரோ, T20 மேட்ச் மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு. இங்கிலாந்தோட பேட்டிங் பத்தி பேசுங்க ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் வந்து ஒரு கார்னேஜ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 ஓவர்ஸ் அட்டினா அட்டி மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அங்க 2 சான்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். சொல்ல பெத்தலுக்கும் வந்துச்சு. பெத்தலும் ரன் அவுட் போனான்னு நினைச்சேன். ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆன பெத்தல் தானே. அவரா கேட்டு தயவு செஞ்சு வாயை மூட்டுதுங்களா. யூடியூப்ல வீடியோ போட்டா வீடியோ மட்டும் போடுங்க. எக்ஸ் கிரிக்கெட்டர் எக்ஸ் செலக்டர் எல்லாம் வந்து வாயை விட்டு டக்கெட்டு பக்கெட்டு நீங்க ஊமை குத்துறான் உள்ள ஓட்டிட்டு அடிச்சிருக்கான். அட்டி கொக்கா மக்கள் 140 ரன்னு. நான் அப்படியே உட்காந்துருக்கேன். அடா பாவீங்களா ப்ரோ. நான் இந்த பிச்சில் அவங்க எப்படி போட்டாங்க, நீங்க எப்படி போட்டீங்க, அதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் 15-20 ஓவர் நீங்க எப்படி போட்டீங்க, அவங்க எப்படி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 15-20 ஓவர் எவ்வளவு டாட் பால்ஸ். ரோஹித் சர்மா ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு. ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. விராட் கோலியால பால் டைமிங்கே பண்ண முடியல அந்த மிடில்ல. நீங்க அந்த சாம் கரன் ஓவர்ல இறங்கி வந்து சுத்துறாரு. பெத்தல் ஓவர்லாம் சுத்திட்டே இருக்காரு. ஒரு பால் கூட பண்ணல ப்ரோ. ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் 14 ஓவர் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கில்லும் ரோஹித் சர்மா 2 பேரும் டாட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த 5 ஓவருக்கு. ரொம்ப டாட் பால் வந்தோடனே அப்ப ரோஹித் சர்மாக்கு எப்ப ஒரு இது மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த 2 லேப் ஷாட் அடிப்பாரு அட்கின்சனை. அதுக்கப்புறம் தான் 100 அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைச்சு ஒரு 130 கிட்ட வந்தாரு. அதுக்கப்புறம் நடுவில் டாட் பாட்ஸ் விளையாண்டது ரொம்ப பிரச்சனையா போச்சு ப்ரோ. நான் பேட்டிங் பெருசா குறை சொல்ல மாட்டேன் ப்ரோ. டார்கெட் அவுட் ஆஃப் இந்த கிரவுண்டுக்குலாம் இவ்வளோ ரொம்ப கஷ்டம். கடைசி 10 ஓவர் எப்படி பவுலிங் போட்டாங்க பாத்தீங்களா ப்ரோ. வந்து சும்மா இஷ்டத்துக்குன்னு போடுறான் ப்ரோ. ஒரு டெத் ஓவர்ஸ் மாதிரியே போடல. நான் திரும்பி சொல்றேன், குர்னூர் பிராடுக்கு நான் கையெடுத்து ஒரு லெட்டர் கூட எழுதுறேன். உட்காந்து டியர் குடும்பம் தான் எழுதுறேன். லெட்டர் வேணா உட்காந்து எழுதுறேன். இருங்க கொஞ்சம் நேரத்தில் லெட்டர் தான் உட்காந்து எழுதணும். அவனுக்கு ஆட்டிடியூட் காட்டாதடா தயவு செஞ்சு. பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆட்டிடியூட் காட்டினா கூட பரவாயில்லடா.
இந்தியால நல்லா போட்டான் ப்ரோ. அது ஆப்கானிஸ்தான் கூட நல்லா போட்டான். நான் டினேயே பண்ணல. நல்லா போடிங்கன்னு சொல்லிடுவேன். இங்கிலாந்து கண்டிஷன்ல அசிஸ்டன்ட் இருக்க கண்டிஷன்ல நீ போய் இப்படி ஆடினீங்கன்னா கரெக்டா. இப்படி போலிங் போட்டா கரெக்டா. 97 ரன். நான் திரும்பி சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஓடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் 5 கீழே பேட்டிங் யார ஆள் இல்ல, அது ஒரு ப்ராப்ளம். மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்க ஆள் இல்ல, அது ஒரு ப்ராப்ளம். சொன்னேன், ஒண்ணு அவுட் அண்ட் அவுட் பேட்டர் ஆடு, இல்லையா குல்தீப் யாதவ் ஆடிட்டு அவுட் அண்ட் அவுட் போலர் ஆடு. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வைக்காதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் ரிஸ்க் தான் சொல்லியிருக்கேன். நீ பாருங்க கரெக்டா எக்ஸ்போஸ் ஆனோம். விராட் கோலி அவுட் ஆனோடனே கட்ட 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 கட்டன்னு விக்கெட் விழுந்துச்சு. அடிக்கவே முடியல. ஹானஸ்டா அதான். ஐயர் டக்கு, இஷான் கிஷன் வேண்டாம், நன்றி. அவனை பத்தி நான் பேச விரும்பல, என்ன விட்டுருங்க. இஷான் கிஷனை பத்தி நான் பேச நான் பேச மாட்டேன். நான் ஏன் சார் பேசணும்? இஷான் இஷான் யார் சார்? அவர் அவர் அங்க இருக்காரு. நம்மளாம் இப்படி பார்க்கணும், இஷான் ஹாய் அப்படின்னு இப்படி பார்க்கணும். அவர் அந்த லெவல்ல இருக்காரு, நம்மளாம் அவ்வளவுதான். ப்ரோ விசில் அடிச்சார்ல, அது என்ன ப்ரோ? அப்ப அங்க மட்டும் அடிச்சாரு விசில், இங்க அடி சொல்லுங்க. ஆஹ் சும்மா இத்தினூண்டுதான் இருந்தோடனே அடிக்கிறது, இங்க ஏறி அடிக்கிறது, இங்க கம்பு சுத்துறாங்க உட்காந்துக்கிட்டு விசில். எனக்கு நான் ஒண்ணும் இல்லை ப்ரோ, திரும்பி சொல்றேன். இந்த விசில் அடிக்கிற வேலை, இந்த கையை சுத்துற வேலை, பனையை கட்டி சுத்துற வேலை, பெறல்ற வேலைலாம் கிரிக்கெட்ல வேணாம். நீங்க ஃபுட்பால்ல பண்ணுங்க, வேற ஸ்போர்ட்ல பண்ணுங்க. கிரிக்கெட் வந்து ஜென்டில்மேன் கேமா இருக்கணும். அப்ப நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்னொன்னு மூவ் பண்ணாங்க இந்தியால இருக்கும்போது, அப்படி ஏறனா ஒருத்தன், குதிச்சா ஒருத்தன், விசில் அடிச்சா ஒருத்தன், விசில் கொண்டு போனா ஒருத்தன். நான் அதான் கேக்குறேன், கேமைங்க மதிக்கிறீங்களா நீங்க? நான் புரியவே இல்லை ப்ரோ. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆடினில யூகே டூர் போனப்பா நீ 10 மேட்ச், நீ 10 மேட்ச் மொத்தம் ஒரு 7 T20யும் ஓடி 3 ஓடியாவும் நீ எத்தனை மேட்ச் ஆடின? 5 ஆடி இருப்பியா? 6 ஆடி இருப்பியா? T20 எல்லா மேட்சும் ஆடின, இது 2 மேட்ச் ஆடிருக்க. அண்ணா எவ்வளவு ரன் அடிச்ச? அது சொல்லு. எவ்வளவு ரன் அடிச்சீங்க? விசிலிங் ப்ரோ தெரியும் எவ்வளவு ரன்னு. நான் ஒண்ணுமே சொல்ல ப்ரோ. நேத்து பாக்குறேன், என்ன கொடுமைனா இப்படி நான் உட்காந்துருக்கேன். சரி ஏதோ பண்ணுவோம், கோழி மட்டும் அடிச்சுட்டு இருந்தேன். சரி சரி ஏதோ அந்த அந்த ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. கோழி ரோஹித் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, ரன் அடிச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ப்ரோ என்னமோ பெத்தலு வெல்ஜாக்ஸ் எல்லாம் முத்தையா மூலு, ஷேன் வானு, கிராஸ் வான் மாதிரி ஆடிட்டு தான் என்ன ப்ரோ பண்றது சொல்லுங்களேன். நான் உட்கார்ந்து இருக்கேன். சரி இவன் ஏதோ பண்ணுவான், ஸ்பின்னு தானே, பெத்தல் தானே, அடிப்பான், ப்ரோ யாராவது இஷான் ஒருத்தர் கிஷன் அந்த அடிச்சிருவான். முட்டி போட்டு சுத்திட்டே இருக்கான், ஒரு பால் கூட கனெக்ட் ஆகல பெத்தலுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, லெஃப்ட் அதான் ஆர்ம் பேட்டர்னாலே அடிக்க முடியல. அப்ப பாத்துக்கங்க. சொல்லுங்க. அதான் அதாவது அவரு எல்லாம் இங்க இருக்காரு, நம்ம அவரை இப்படி பார்ப்போம். அவரை இனிமே தலைய வந்து விசில் அடிச்சுதான் விளையாடுவாரு இனிமே. என் சார்பா நான் வேணா ஒண்ணு பண்றேன். 10 விசில் வேணா நான் வாங்கி ஆர்டர் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு வேணா அனுப்பி விடுறேன். அதை வச்சுட்டு விளையாட சொல்லுங்க ஜாலியா. இந்தியா டூர்ல வேண்டாம் அவரு. 7 T20 ஆடி இருக்காரு, 2 ஓடி ஆடி இருக்காரு. யூகே டூர்ல என்ன அடிச்சாரு? விசில் மட்டும் தான் அடிச்சாரு அங்க போய். ஏண்டா டேய், டே 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 மென்டல். லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் உனக்கு போட்டுட்டு இருக்கான், லெஃப்ட் ஹேண்ட் நீ இறங்கி வந்து தூக்கி அடிக்காம ப்ரோ எல்லா பாலும் சுத்துறான். ஸ்லாட் தான் வந்துச்சு, ஒரே ஷாட். முட்டி போட்டு உட்காந்து வீசிட்டே தான் இருக்கான் எல்லா ஷாட், ஒரு ஷாட் கூட கனெக்ட் ஆகல ஒழுங்கா. இதான் மேட்ச் வச்சுங்க. முட்டி போட்டான், முட்டி போட்டு இப்படியா, முட்டி போட்டு இப்படியா. நான் அதான் சொல்லல, நான் இப்படியே கையை வச்சு உட்காந்துருங்க, நீ என்ன பண்ண போறேன்னு. பாக்கலாம் சுத்திக்கிட்டே இருந்தான். 2வது பாலே தெரிஞ்சு போச்சு, தம்பி வேலைக்கு ஆக மாட்டாருன்னு. ஒன்னும் ஆடல. அட்லீஸ்ட் நான் என்ன கேக்குறேன், ஒரு செஞ்சுரி ஒருத்தன் அடிச்சிருக்கான், அதே பொசிஷன் செஞ்சுரி அடிச்சான், ருத்ராஜ் கேக்குவான்னு. அவனை எதுக்கு டிராப் பண்ணீங்க சத்தியமா தெரியல, ஆனஸ்டா தெரியல. அவனை அட்லீஸ்ட் 15 அடுத்த சீரிஸ் வந்து 15 வச்சிருக்கணுமா வேணாமா? அதானே நியாயம். உங்களுக்கு செஞ்சுரி ஒருத்தன் அடிச்சிருக்கான், அவன் 15 வச்சிருக்கணும். ப்ரோ அதே உங்க பிளேஸ்ல தான் பையன் அடிச்சான், நம்பர் 4ல தான் அடிச்சான். அப்புறம் எதுக்கு நீ அவனை கொண்டு வராம புதுசா ஒருத்தனை கொண்டு வரீங்க? நான் அதான் ப்ரோ கேக்குறேன். அடிச்சீங்க ஓகேவா, நான் எதுவும் சொல்லல. ஏதோ பண்ணீங்க அடிச்சீங்க, நான் எதுவும் சொல்லல. எங்க அடிச்சீங்க? யார் கூட அடிச்சீங்க? ருத்ராஜும் இந்தியாவில தான் அடிச்சான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா கூட செஞ்சுரி அடிச்சான். சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சுரி அடிச்சதும் ஆப்கானிஸ்தான் கூட செஞ்சுரி அடிச்சதும் ஒன்னா ப்ரோ.
ப்ரோ ருத்ராஜ் இப்ப கேம் ஸ்டைல் பாருங்க, இவன் வந்து ஸ்லாகர் இஷான் கிஷன், ருத்ராஜ் வந்து கன்வென்ஷனல். அவன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ல இவனோட அவன் பெட்டர் ஆடுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப யாருக்கு சான்ஸ் கொடுக்கணும்? ருத்ராஜுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும். ஓடிஐ செட்டப்லயே இல்லாம கொடுக்க கொண்டு வந்தா அப்புறம் எப்படி ப்ரோ ஆடுவான்? கொடுக்க மாட்டாங்க. கம்பீர் இருக்க வரைக்கும் தர மாட்டாங்க. ஆனா என் வாழ்க்கையிலேயே இத்தனை லாஸ் இத்தனை ஒயிட் வாஷ்க்கு அப்புறமும் ஒரு கோச் சர்வே பண்றாங்கன்னா இவன் மட்டும்தான். என் கிரெக் வாழ்க்கையில சாப்பல கூட யாருமே இந்த மாதிரி தூக்கிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்டே பிரச்சனை பண்ணதுல இருந்து என்ன ப்ரோ? கிரெக் சாப்பல கூட தூக்கிட்டாங்க. சச்சின் டைம்ல ஒருத்தர் இருந்தான்ல. ஆமா. இவன் என்னடானா இப்ப எனக்கு கம்பீர சாப்மேன் மாதிரி தான் எனக்கு உண்மையிலே. நான் நம்ம குரூப்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, எனக்கு அவனை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த கிரேவ் சாப்மேன் வைப் இப்படியே வந்துச்சு எனக்கு. எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு, கதையா சொல்லியிருக்காரு அவனை பத்தி. சரியா, அந்த டைம்ல கிரிக்கெட் பாக்குறேன், அந்த டைம்ல பிறந்தவே இல்லை. எங்க அப்பா கதையா சொல்லுவாரு, டேய் ஒருத்தர் இருந்தான்டா, கிரேவ் சாப்மேன் ஒருத்தர் இருந்தான்டா, அவன் பண்ணாம படுறா ஒண்ணுன்னு பாத்தீங்களா. அதே மாதிரி எங்க அப்பா கதையா சொல்லியிருக்காங்க அவனை பத்தி. நானே வந்து அவ்வளவு யூடியூப்ல பாத்துருக்கேன். சௌரவ் கம்பெனி டைம்ல இருந்தவன் தலைவன், கங்குலியே காலி பண்ண ட்ரை பண்ணவன் தலைவன். அந்த மாதிரி ஆளு. பேர்ல மட்டும் தான் கிரேட் இருக்கும், அதே மாதிரி தான் கம்பீரும் ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் தப்பி, அகர்கரும் சரி கம்பீரும் சரி தப்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு நான் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, கில்லோட கேப்டன்சி. ப்ரோ இவங்கள அடிக்கிற ஞாபகம் வச்சுட்டு அவனை மறந்துடுறோம் ப்ரோ எல்லாரும். இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறோம், செலக்டரே அடிக்கிறோம், கோச் அடிக்கிறோம், கேப்டன் வந்துடுறோம். ராஜா ஃபர்ஸ்ட் ஓடியில 4 நல்லா ஓடிஐ கேப்டன்சி பண்ணானே சரி, நம்மளே பாராட்டணும். நம்மளும் சொன்னோம், கரெக்டா தான் சொன்னோம். கேப்டன்சி அந்த மேட்ச் நல்லா பண்ணியிருந்தான். இப்ப பார்த்தா பழைய இயல்பு நிலைக்கு வந்துட்டான். இயல்பு நிலைக்கு திரும்பிய தமிழகங்கிற மாதிரி கரெக்டா இதான் சுப்மன் கில். அவர் பேட்டிங்ல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டு. நேத்து சில ஷாட்லாம் ஆடினாரு. ப்ரோ பிரேம் எடுத்துக்கலாம், ஓவர்சீஸ்ல இப்ப உண்மையிலே பெட்டர் சொல்றேன். ஆயிட்டே வரான் ப்ரோ. ஓவர்சீஸ்ல அடிக்கிறான் ஓரளவு. அந்த கண்டிஷன், ஓவர்சீஸ் கண்டிஷன், எஸ்பெஷலி இங்கிலாந்து கண்டிஷன்ல செம பெட்டரா இருக்கான். டெஸ்ட்ல ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்ல 753 ரன் சம்திங் மொத்தமா. சுனில் கவாஸ்கரை ஓட் பண்ணி தான் அடிச்சான். சூப்பர். நான் என்ன சொல்றேன், பாராட்டுறேன், உங்க பேட்டிங்க்கு பாராட்டுறேன். பேட்டிங் மட்டும் பண்ணுங்க சொல்றேன். ரோஹித் சர்மா டே, ஐயோ வைத்தியகாலையில மாட்டிக்கிட்டு நாட்டு மக்களும் படுற வேதனை இருக்கே. ஏன்டா டே, உங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒருத்தர் அடிச்சு கொடுத்துருக்கான், T20 வேர்ல்ட் கப் ஒருத்தர் அடிச்சு கொடுத்துருக்கான், கேப்டனு. ஓடிஐ வேர்ல்ட் கப்பே கடைசி ஃபைனல்ல போய் தோத்தான், அவ்வளவுதான். அவனை எப்படி நீங்க சாக் பண்ணீங்க கேப்டன்? அதான் பொறுக்க முடியல. நீங்க முடிச்சாரா 130 அடிச்சு ரிட்டையர்மெண்டா எனக்கா? சிம்பு சொல்லுவார்ல, என் கெரியரை எவன்டா முடிக்க முடியும் மாதிரி தலைவன் காட்டிட்டு போனானா, தலைவன் இறங்கட்டுமேனு ஒரு அவ்வளவுதான். இப்படிதான் முடிச்சு விட்டாரா. நான் என்ன சொல்றேன், இன்னும் 1 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்புங்க. கம்பீரையும் அகர்கரையும் வீட்டுக்கு அனுப்புங்க. ப்ரோ இதுக்கு பெரிய ஸ்டாஃப் இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல ப்ரோ. எப்படியும் அவனை ஒரு வருஷம் உட்கார வச்சா அவன் வேற வழி இல்ல. இப்ப மாத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் இன்னொரு எக்ஸ் கிரிக்கெட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஐயோ ராமா, அவர் ஒருத்தர் நம்ம இருக்காரு. காலைல வீடியோ பார்த்தேன், பாய்தா பார்த்தேன். எனக்கே வந்து அந்த ஸ்டார்டிங் பார்த்தோன்னே கடுப்படிச்சு கட் பண்ணிட்டேன். ரைட்டு அப்படின்னு. யாரு ப்ரோ? அவர் சொல்றாரு, ஏங்க ஆஃப் ஸ்பின்னர் நம்ம ஊருக்காரருன்ட்டேன், ஓ சேனல் ஓ வச்சிருக்காருங்கிறேன். புரிஞ்சுது. வேற அவரு சொல்றாரு, இன்னொரு அனலிஸ்ட் வேற அவர் சேனல் வந்தாரு. அந்த அனலிஸ்ட் வந்து அவருக்கு பொறுக்கல. அவர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஐசிசி டிராஃபி தான் அடிச்சு தரல, இது பைலட் ஏன் கேக்குறீங்க, சின்ன பசங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு அது அனலிஸ்ட் பண்ணா கரெக்டா. ஏன்டாடி அயர்லாந்து கூட தோத்துட்டு உங்களுக்கு என்னடா ஐசிசி டிராஃபி வேண்டியது இருக்குது. ப்ரோ இதனாலதான் எனக்கு அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர் மேல அவ்வளவு வன்மம். எப்பயுமே முட்டு உறிஞ்சு எடுத்துருவார் அப்படியே. இதனாலதான் எனக்கு அவர் இல்ல பிடிக்கவே ப்ரோ, பிடிக்காது. மூளை ஜாஸ்தி, கிரிக்கெட்டிங் மெயின் ஜாஸ்தி. கிரிக்கெட் சீனியர்ஸ் நான் எதுவுமே டினே பண்ணல. ஆனா வேணாண்ணே, என்னை விட்டுருங்கண்ணே, என்னை ப்ரோ விட்டுருங்கண்ணே. தெரிஞ்ச இதுல வேற பேட்ல ரொம்ப விசுவாசமா இருக்காரு ப்ரோ. ரிட்டையர்ட் ஆனாலும் இன்னமும் விசுவாசமா இருக்காரு. அதான் பிரச்சனை. என் விசுவாசம் ஜிஜிக்குறாங்கிற மாதிரி ஜிஜிக்கு சொம்ப அடிச்சாரு, பிளெமிங்க்கு சொம்ப அடிச்சாரு ப்ரோ. எனக்கு ஜிஜி கூட 2 டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு ப்ரோ. ஐசி பிளெமிங்க்லாம் சொம்ப அடிச்சாரு பாருங்கண்ணா. இதுல வேற நடுவுல இந்த ஓடிஐ செட்டப்ல இந்த டீமே கிளுன்னு இருக்கு. இந்த ஓடிஐ செட்டப்ல ரிஷப் பண்ட் வரணுமா? உங்க கருத்து சொல்லுங்க, ரிஷப் பண்ட பத்தி உங்க கருத்து சொல்லுங்க, அவ்வளவுதான். ப்ரோ அவன்லாம் வந்தா சும்மா காட்டு சுத்திட்டு அவுட் ஆயிட்டு, ப்ரோ அதான் என் கேமு, நான் இப்படிதான் ஆடுவேன், நீ இருக்கிறதா இரு அப்படிமா. இதெல்லாம் தேவையா? ஏற்கனவே அவன் அவுட் ஆயிட்டு இருக்கான்.
ஏற்கனவே பினிஷர் எல்லாம் உட்காந்து இதுல இவன் வேற நடுவுல நம்பர் 4ல வருவான், வந்து சும்மா 4 சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பான். ரன்ஸ்ல எவ்வளவு இது எனக்கு இருக்குமோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். எனக்கு சில கேள்வி இருக்கு ப்ரோ. இந்த டீம் மேல நிறைய கேள்வி இருக்கு. ஒன் திங், எதுக்கு குர்னூர் பிரார சிராஜுக்கு அகரா எடுத்தீங்க? எதுக்கு குல்தீப் யாதவ் ஆட மாட்டீங்க? எதுக்குடா புவியை கன்சிடரே பண்ண மாட்டீங்க? புவி ஷமியை கன்சிடரே பண்ண மாட்டீங்க? அந்த ஆர்சிபி ரஷிக் டார்னு ஒருத்தர் நல்லா போட்டுட்டு இருந்தான், அவனை T20 ஆட மாட்டீங்க? ஓடியில ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு தான் ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தன் இல்லையே. அப்படியே எட்டி பண்ணுங்க, ஒருத்தர் கண்ணை தவிர எவனுமே தெரியல ஃபாஸ்ட் பாலர். அப்பார்ட் ஃப்ரம் தெம் எனக்கு தெரியல, யாருமே தெரியல. அவனை டெவலப் பண்ண கொண்டு போ. ஷகிப் ஹுசேனை எடுத்துட்டு போய் டெவலப் பண்ணி கொண்டு போ. எவ்வளவு டேலண்ட், எல்லா ஃபேஸ்லயும் அவனை போட்டு தருவான், கொண்டு போ. யுவராஜ் நீங்கன்னு ஒருத்தர் இருக்கான், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், அவனை கொண்டு போ. அதை விட்டுட்டு சும்மா தூபே, அக்ஷர் பட்டேல், ரவி வாஷிங்டன் கிருஷ்ணா வாஷிங்டன் தான். ஏன் என்ன ப்ரோ? ரவி கிருஷ்ணாய் சரி ப்ரோ, அப்படியே அவங்க இந்தியாவோட பவுலிங் வந்துடலாம். ஹர்ஷ்தீப் சிங் 10 ஓவர் 72, பிரசித் கிருஷ்ணா தான் ஒருத்தர் தான் நல்லா இருக்காரு. குர்னூர் பிரார் அவரை பத்தி சொல்லுங்க ப்ரோ. என்ன வந்து சும்மா குத்து குத்துன்னு குத்திட்டே இருக்காரு ப்ரோ, கண்டிஷன்ஸ் யூஸ் பண்றது இல்ல, ஒரு இது இல்ல, அப்படியே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பத்தே தெரிஞ்சு. அதாவது ப்ரோ, நீ இப்பதான் உள்ள வந்திருக்க, எனக்கு புரியுது. நீங்க ஃபாஸ்ட் போலர் தான், பெரிய ஆள் தான், நான் எதுவுமே டினே பண்ணல. ஆட்டிடியூட் கம்மி பண்ணிக்க. நீங்க பெரிய ஆள் தான், நான் என்ன சொல்றேன், நீங்க பெரிய ஆள் தான், ஏன் நான் சல்யூட் அடிக்கிறேன். ஆட்டிடியூட கம்மி பண்ணிக்க. என்னைக்கு சிராஜ் ஆட்டிடியூட என்னைக்கு அவர் கர்வ் பண்ண ஆரம்பிச்சாலும் அன்னைக்குதான் கேம் இருந்துச்சு, எல்லாரும் ஒத்துப்போம். அவருக்கு சிராஜோட ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நல்லா போட்டுட்டு இருப்பாரு, சம்பந்தமே இல்ல. அந்த பேட்டர் போயிட்டு நான் யாரு தெரியுமா அப்படின்னு அந்த பேட்டர் புலந்திருப்பான் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவனை அப்பதான் அடி அடிச்சுதான் வாங்குவான். விடுவான் அந்த பேட்டர். அமைதியா பவுலிங் போட்டாலே அவர் விக்கெட் எடுப்பாரு சூப்பரா. ஆக்சுவலி அதான் நடக்குது, எல்லாத்துக்கும் வந்துருது. அதாவது பேட்டருக்கு ஒரு ஈகோ இருக்கு ப்ரோ. இப்ப நீங்க போலரு, நீங்க ஏறி போய் கூச்சிட்டு இருக்கீங்க, பேட்டர் கிட்ட போயிட்டு நான் எப்படிப்பட்ட போலர் தெரியுமாங்க புலந்த அவ இவன். இப்ப அந்த டி20 வேர்ல்ட் கப்ல இதுவும் ஒரு டோர்னமெண்ட்ல டெட் ரப்பர் மேட்ச், ஸ்ரீலங்கா இந்தியா ஸ்ரீலங்கா, அதுல கூட இவன் இவன் நிஷாங்கா ஹர்ஷித் அடிச்சானே. ராணா உங்களுக்கு அந்த 10 நிமிஷங்க அந்த அந்த கதை தான் எனக்கு இப்ப நீங்க அன்னைக்கு ஆனது. வச்சு 100 போட்டு நொறுக்கி விட்டான். பிராருக்கு இன்னைக்கு அதான் ஆனது ப்ரோ. எவனை பார்த்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீ ஒழுங்கா போட்டு ஒப்புழுத்த கூட பரவாயில்ல, வந்து குத்துறாய. தேங்காய் உடைக்கணும் போல் இருக்கு, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருப்பாங்க போல் இருக்கு, 100 தேங்காய் உடைக்கிறது வேண்டிட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. இங்க உடைக்கிறான். போட்ட 60 பால்ல 35 பால் தேங்காய். அது பத்தாக்குறைக்கு ஸ்லாட்டு, லோ ஃபுல் டாஸ், வித்தியாசமா போடுறாங்க. நான் வந்து சீரிஸ் ஃபுல்லா பாக்குறேன். இந்த யூகே சீரிஸே ஓட எடுத்தனா ஒண்ணு குத்துறாங்க, இல்ல ஸ்லாட்ல போடுறாங்க, அது ஃபுல் டாஸா போடுறாங்க, லோ ஃபுல் டாஸா போடுறாங்க. இதுல இதுல என்ன தெரியுமா ஒரு கொடுமை, ஒருத்தன் 62 ரன் கொடுத்தான் ஒரு ஓவர்ல. சரி 62 ரன் பாரு, 29 ரன் நம்ம கொடுத்தான். மொத்தமா 62 ரன் கொடுத்தான் 4 ஓவர் ஸ்பெல்ல T20ல. அவனை கொண்டு வந்து ஓடியில இறக்கி விட்டீங்கல்ல. ஆனா இவங்க என்ன பாக்கணும் ப்ரோ, வாஷி சேம் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடுங்க, நான் வேணாம்னு சொல்றேன். தட்டி 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 ஆடிக்கிறீங்க. ஏன்டா ஒயிட் பால்ல கொண்டு வரீங்க? அப்பனா டெவலப் பண்ணி தொலைங்கடா, ஒழுங்கா டெவலப் ப்ரோ பண்ணி தான் ஒயிட் எடுத்துட்டு பால்ல வரணும்டா டெஸ்ட். நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 5 அந்த இடத்துல அவன் கரெக்டா இருப்பான் ஆங்கர் பண்றதுலாம். இதே அவனை 7 8ல ஆடினீங்கன்னா அப்ப செஞ்சு விட்டு தான் போவான். ஏன்னா அவன் பவர் ஹிட்டர் கிடையாது, அவனுக்கு தள்ளி தள்ளி ஆடுற கேம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. ப்ரோ அவனை விட பெட்டரான நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர் 6 ருத்ராஜ் பர்சன்ட். பெட்டர், வே பெட்டர் ருத்ராஜ்லாம். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு தூபே நான் இப்ப இரு ஃபர்ஸ்ட் பிரார முடிக்கிறேன், அப்ப நான் வரேன். என்னோட கேள்வி என்னன்னா, பிராருக்கே ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் அவளை குத்துற உனக்கு தெரியாது? இங்க ஓடியே நல்லா போட்டான், ஆப்கானிஸ்தான் கூட இந்தியால ஓடியே நல்லா போட்டான், ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட நல்லா தான் போட்டான், நான் எப்படி சொல்றேன், ரொம்ப டீசெண்டா போட்டான். ஏன் இந்த 2 மேட்ச் என்ன பிரச்சனை? சர்ப்ரைசிங்லி பிரின்ஸ் யாதவே வந்து நான் பெரிய வேரியேஷனே பார்க்கல. அந்த T20 ஒரு நல்லா போட்டாரு, எல்லாரும் அடியாம அவர் மட்டும் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறமே நான் பெருசா ஒண்ணும் பார்க்கல. பிரின்ஸ் யாதவ் கிட்டே தான் ஒண்ணும் பார்க்கல, ஒரு வேரியேஷன் பார்க்கல, ஒரு கரெக்டா லைன்ல இருந்து பார்க்கவே இல்லை. இங்க பாத்தீங்களா, ஆட்சேரும் டங்கும் வந்து நியூ பால் மூன்றாங்க. உண்மையே சொல்றேன், கில்லும் ஹிட்மேனும் சர்வே பண்ணதே அந்த அந்த டைம் சர்வே பண்ணது பெரிய விஷயம்.
நான் அந்த டைம் விக்கெட் பார்த்தேன், அவ்வளவு நல்லா போட்டாங்க. எத்தனை டாட் பால் யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து 6-7 டாட் பால் ஆடிட்டு இருந்தாங்க. ப்ரெஷர், அவ்வளவு ப்ரெஷர் இருந்துச்சு அந்த டீம்ல. பாருங்க எத்தனை டாட் பால் பாருங்க அந்த டீம்ல. இதுல இந்த லட்சத்துல வர எக்ஸ்ட்ரா 27 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, 26 ரன்ல தோறிக்கீங்க. ப்ரோ நடுவுல ரோஹித் சர்மாவே 9 டாட் பால் ஆடிட்டாரு ப்ரோ, ஜாஸ் டங்கர். அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாமே பிரஷர் தான் ப்ரோ, டீம் ஸ்டெபிலிட்டி இல்லாம அந்த பிரஷர்லயே ரன் ஆஹ் பண்ணிட்டே இப்ப நான் உங்க டீம் கேப்டனு, நீங்க என் டீம்ல விளையாடுறீங்க, இந்த டீமுக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க. உங்களை வந்து தம்பி வேணாம்ப்பா, நீ கிளம்புப்பா, உன்னை விட நல்லா ஆடுற பிளேயர் எல்லாம் உள்ள இருக்கான்ப்பா அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தோணாதா? என்னடா இத்தனை வருஷம் இந்த டீமுக்காக உயிரை கொடுத்து ஆடி இருக்கும், என்னடா பொசுக்குன்னு போங்கிறாங்களே, எப்படா போறது அப்படின்னு தோணாதா? உங்களுக்கு ப்ரெஷரா இருக்காது? இந்த இந்த மேட்ச் நீங்க அடிக்கலாம் காலையில உங்களுக்கு எப்படி இருக்கும்? கையெல்லாம் வைத்துறாது? எப்படி ப்ரோ? ராகுல் பிரஷர்ல ஆடுறாரு, விராட் கோலி வந்து ஒரு மாதிரியே ஆடினாரு. நீங்க எனக்கு அவர் விராட் கோலி பேட்டிங் மாதிரி ப்ரோ. அவரு ரொம்ப ஷேக்கியா இருந்துச்சு. 20% தான் ப்ரோ இதெல்லாம். சுத்தமா நான் இன்னைக்கெல்லாம் கரெக்டாவே ஆடல. கோலில நடுவுல நிறைய டாட் பால் சும்மா காட்டு சுத்துனாரு. அப்பயும் நான் பாருங்க இந்த சீரிஸ் ஸ்கோர் முழுசா 60 பாலுக்கு 74. இதே ரோஹித் சர்மாக்கோ கோலிக்கோ ராகுலுக்கோ ஸ்டெபிலிட்டி கொடுத்தீங்கன்னா அப்ப எப்படி அடிப்பாங்கன்னு பாத்துக்கங்க. இல்ல ப்ரோ, இது பழைய கோலிலாம் இல்ல, இந்த சீரிஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் ஆடுறாரு விராட் கோலி. ஒய் பிகாஸ் த இன்ஸ்டெபிலிட்டி. எவனா எப்ப தூக்குவேன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அதான் கம்பீர தூக்குங்க. நான் கம்பீருக்கே நிறைய கேள்வி இருக்கு. நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன். எதுக்கு சைலண்ட் பண்றீங்க? குல்தீப் யாதவா ஏன் சைலண்ட் பண்றீங்க? ஏன் ஒரு 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 நல்ல ஸ்பின்னரே உங்களுக்கு கிடைக்கலையா? நான் அதான் கேட்கிறேன். சாய் கிஷோன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூட நீ எடுத்து போய் ட்ரை பண்ணுங்க. எவன் வேணாம்னு சொல்லுவான்? யாரு bro வேணாம்? நான் ட்ரை பண்ண போறேன்ப்பா, இந்த சீரிஸ் ட்ரை பண்ண போறோம், சாய் கிஷோரை நான் ட்ரை பண்ண போறேன்ப்பா அப்படின்னா யாரு வேணாம்ப்பா? ஜிடில தான் இருக்கான், போங்க. ஜிடி லேப் எடுத்துட்டு போங்க. ஜிடி லேப் தானே பாதி பேர் உள்ள இருக்கீங்க. ஜிடி பாதி, பஞ்சாப் பாதி, பாதி பாதி பிச்சு போட்டுருக்கீங்க. எவனாவது பெர்ஃபார்ம் பண்றான் நாங்க உள்ள எடுத்துட்டு போன பிளேயரு? ப்ரோ சரி, அப்புறம் அப்படி ஷிப்டி. ஃபேவரட்டிசம் பண்றீங்கன்னா நானும் சூத்தர் நல்லா போட்டேன் சீசன்ல, அவனையாவது கொண்டு வந்துடலாம். ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, ஆஷிக்லாம் மானசுத்தர் எவ்வளவோ பெட்ரு. கவுண்டில பேட்டிங் ஆடிட்டு இருக்கான் பாருங்க மானசுத்தர். இப்ப லாஸ்ட் கவுண்டில தான் பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? ஏன் எடுத்துட்டு போக மாட்டீங்க? ஃபுல்லா பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க. அந்த ஐசிசி ஈவெண்ட்டுக்கு கரெக்ட் டீமுக்கு எடுத்து போயிருவீங்க. நான் என்ன கேக்குறேன், ஏன்டா இந்த அநியாயம் பண்றதுன்னு கேக்குறேன். ஏன் இந்த அநியாயம் பண்றீங்க? எதுக்கு சிராஜ், ஷமி, புவிலாம் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் ஆடவே கூடாதா? ப்ரோ அடி வாங்குனீங்க சிராஜ் சார். 1 ஃபார்மேட் தான் ப்ரோ ஆடுறாரு. அவர்லாம் 2 ஃபார்மேட் ஆட வேண்டிய பிளேயர். ஓடி ஆடலாம் கன்ஃபார்மா. அவங்களாம் எப்படின்னா அவன்லாம் ஆல் ஃபார்மேட் ஆடுவான் ப்ரோ. ஃபிட்டு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் வந்து போடுவான். சிராஜ் அவன் புடிச்ச விஷயமே அதான். நிக்கவே நிக்க மாட்டான் சிராஜ். ஃபைட் இந்தியா தான் எப்பயுமே இந்தியான்ற அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவன்கிட்ட இருக்கு ப்ரோ. இந்த லாட்ச் எல்லாம் பாருங்க, அந்த மனசு ஒடிஞ்சு போய் நிக்கும் போது திரும்பி செஞ்சால விட்டுட்டு டெஸ்ட் மேட்ச்லயே. நான் தான் சொல்றேன், சிராஜ் மாதிரி ஒரு ஃபைட்டரையா விடுறீங்க ப்ரோ. நிப்பான் ப்ரோ, 50 ஓவர் நின்னு கொடுப்பான் ப்ரோ உங்களுக்கு. புரியுதா? 20 ஓவர் நீங்க 78 ஆல் அவுட் ஆக போறீங்க, அவன் இருக்கா நிப்பான் ப்ரோ. 20 ஓவருக்கு நிப்பான் ப்ரோ. ரன் சிங்கிள் அங்கங்கே எடுத்து அடிச்சு கொடுப்பான் ப்ரோ. 20 ஓவர் எடுத்து கொடுப்பான் ப்ரோ ரன்னு. உங்களுக்கு பும்ராவே பெட்டரா ஆடுறாங்களே ப்ரோ இப்ப. ஆஷி, அக்சரு, தூபே, இஷானு, இவங்களோட பும்ரா நல்லா பேட்டிங் ஆடுறாரு. சிராஜ் நல்லா பேட்டிங் ஆடுவாரு. என்னதான் நீங்க ஆல்ரவுண்டர், என்னதான் நீங்க பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் உயிரை எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்கறேன், எதுக்கு சஞ்சு சாம்சங்க T20 சைலண்ட் பண்ணீங்க? ஏன்? அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால நம்பர் 5ல சஞ்சு சாம்சங் வந்து செஞ்சுரி போட்டாரு லாஸ்ட் ஓடிய மேட்ச். அது 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மேட்ச் இன்னும் ஞாபகம் இருக்கு. கட்ட 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 கட்டன்னு விக்கெட் அவரு மட்டும் இன்னும் அடிச்சாரு. அந்த மேட்ச் ஜெயிப்போம். சாய் சுதர்ஷன் ஓப்பனிங். சாய் சுதர்ஷன் நீ ஆட்டு போயிடலாம? அதுக்கு பேக் டு பேக் 50 போட்டானே அந்த டஃப் கண்டிஷன்ல. சஞ்சு ஆடலாம? நீங்க விக்கெட் கீப்பரை சஞ்சுவை பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு எவன் வேணுமோ அவனை எடுத்து வச்சுப்பீங்க, வேணாம்னா அவ்வளவுதான். எதுக்கு இப்ப குல்தீப் எதுக்கு சைலண்ட் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன், அக்ஷரை விட விப்ராஜ் நீங்க நல்ல ஒரு ஒரு ஆல்ரவுண்டரா வந்துட்டு இருக்கான், அவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டியது. வாஷியை விட வே பெட்டர் விப்ராஜ் நிகம், அவனை ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்க? சும்மா ப்ரோ இவங்க எல்லாம் கதை ப்ரோ. இப்ப பாருங்களேன், காரணமே சொல்ல மாட்டேன் பாரு, வெளியே வந்து காரணம் சொல்றாரு. ஐ எம் த சேம் ஒன் ஹூ வான் அண்டர் ஏசியா கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20 வேர்ல்ட் கப்பும் பாரு. சார் நீங்க இத்தனை வேர்ல்ட் கப் இத்தனை மேட்ச் ஒயிட் வாஷ் ஆகிருக்கீங்க சார். இந்தியன் வரலாற்றுல இத்தனை ஒயிட் வாஷ் வாங்கின கோச் நீங்க தானே சார். அதுக்கு போய் சொல்லுங்கன்னா வருவார். ஏன்னோ
ஐ எம் த ஒன் ஹூ ஒன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்ட் இதெல்லாம் கடுப்பாதா? எக்ஸ்கியூஸா சொல்ல மாட்டேன் பாரு, டிரான்சிஷன் பேஜ் நாங்க டிரான்சிஷன்ல இருக்கோம்ப்பா. மூளை இருக்காடா உங்களுக்கு? டிரான்சிஷன்ல இருக்கீங்களா? ஏன்டா வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் என்னடா உங்க டிரான்சிஷனு? சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் டீமா இது? இல்லைன்னா உங்க டிரான்சிஷனு டெஸ்ட்ல எவ்வளவு அருமை! ஏன்டா நம்பர் 1 டீம்ல இருந்ததா டெஸ்ட் கிரிக்கெட்ல, அதை எடுத்து நடுத்தரல விட்டீங்கடா. அது உடனே டெஸ்ட் நோட்டிட்டு போனுச்சு, மோடியே நொட்டுற மாதிரி இருந்துச்சு, ஓரளவுக்கு தப்பிச்சு வந்து இங்க நோட்டிட்டு போயிடுச்சு. T20 யூகே நோட்டிட்டு போயிடுச்சு. 4.5 வருஷம் T20 வந்து ஒரு 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 ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எங்க இருந்தாலும் இந்தியா அடிப்பாண்டான்னு இருந்துச்சு. சூரியகுமார் டிராப் பண்ணீங்க, சஞ்சு சாம்சங்க டிராப் பண்ணீங்க, சூரியவன்சியை டிராப் பண்ணீங்க. ஏன்டா ஐயோ கடவுள், இந்த பைத்தியக்காரங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த டீம் அகர்கெல்லாம் பியூர் வன்மத்துல எடுக்கிறான். அகர்கரும் சரி, கம்பீரும் சரி, பியூர் அண்ட் பியூர் வன்மம். ஒண்ணு விராட் கோலி உங்களுக்கு பிடிக்காது, இல்ல ரோஹித் சர்மா பிடிக்காது, தோனியா அறவே பிடிக்காது. டிசர்விங் பிளேயர் எடுத்து ஆடுனா உங்களுக்கு என்ன குறைச்சு? நல்லா பண்ண போறான் ஒருத்தன், நல்லா பண்ணீங்கன்னா உங்க கோச்சிங் டெக்னிக் தான். நீங்க தான் கோச், உங்களுக்கு நல்லது. ஜெயிச்சு கொடுத்தா உனக்கு தான் பேர் கிடைக்க போகுது, நீங்க கொண்டு வந்த செலக்டர்ஸ்க்கு. நீ தான் கொண்டு வந்த. இப்ப விப்ராஜ் ஃபார் எக்ஸாம்பிள், விப்ராஜ் நீங்க உள்ள கொண்டு வரீங்க, அவனை பேக் பண்றீங்க, பேக் பண்ணி ஆடுங்கிறீங்க. ஆடி உங்களுக்கு வேர்ல்ட் கப்பே அடிச்சு கொடுத்துட்டான் வச்சுக்கோங்க. சப்தரியாவே உங்களுக்கு வேர்ல்ட் கப்பே அடிச்சுட்டான். அவன் ஸ்குவாட்ல இருக்கான், பயங்கரமா ஆடி பயங்கர பக்கம் பண்ணி அடிச்சிட்டான். யாருக்கு பெருமை? உங்களுக்கு தான் பெருமை. ருத்ராஜ் உள்ள கொண்டு வரீங்க, அடிச்சு வேர்ல்ட் கப் அடிச்சு வந்து சொல்றான், வேர்ல்ட் கப் அடிக்க சொல்றான், வேர்ல்ட் கப் அடிச்சிட்டான் சொல்றான். கோச்சும் செலக்டரும் ரொம்ப பேக் பண்ணாங்க, கோச் ரொம்ப பேக் பண்ணாரா? யாருக்கு? உனக்கு தான் பெருமை, பைத்தியக்காரன். அது தெரியாம எவனும் எடுத்து எனக்கு பாசி தான் வருது. எனக்கு வந்து எவனை வேணா விட்டுறாங்க. பாசி எப்படி மனசாட்சி எல்லாமே எடுத்து விளையாடுறாங்க ப்ரோ, புரியல. நீங்க ஒயிட் பால்ல பார்த்தாலே பயமா இருக்கு ப்ரோ. வாசி டூபே எல்லாம். வாஷி கூட ரெட் பால் தான். டூபே எல்லாம் எனக்கு டூபே தெரிஞ்சு யாரும் ப்ரோ, டூபே எல்லாம் கடுப்பு தான் அது. டூபே எல்லாம் பார்த்தா ஏதோ இந்த மேட்ச் டிரா பண்ணாங்க, இல்ல வச்சுக்க தலைவர் பங்குக்கு ஒரு 30 ரன் கொடுத்துருப்பான். நானும் 410 ரன் போயிருக்கோம். நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா ப்ரோ, ஹானஸ்டா சொல்றேன், இவங்க ஆரம்பிச்சப்போ 350 வரும்னு நினைச்சேன், 350 பக்கம் வரும்னு நினைச்சேன். அந்த 20 ஓவர்ல 400 ரன் வரும்னு நினைச்சேன். அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. திரும்பி கொஞ்சம் ஸ்லோடா அந்த மாதிரி இருந்துச்சு. பட்லர் அப்பா ஹேட்ஸ் ஆஃப் தான். திரும்பி சொல்றேன், பேக் ஒரு பிளேயரை பேக் பண்ணீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு காட்டுவான் ரிசல்ட். பட்லர் எல்லாம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இங்கிலாந்துல, காட்டினால உங்களுக்கு வேர்ல்ட் கப்ல ப்ரோ பட்லரு. அப்படி இருந்தும் T20 பேக் பண்றாங்க, ஓடிஐலயும் பேக் பண்ணிருக்காங்க. பாத்துங்க அப்ப எந்த அளவுக்கு அவனோட பொட்டன்சியலை பார்த்து இது பண்றாங்க. பட்லரை தலையில கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உங்களுக்கு அதை விட பட்லரை விட பெட்டரா கூட ஈக்குவலா ஒரு சஞ்சு சாம்சங் ஒருத்தர் இருக்கான், அதை விட பெட்டரா ரோஹித் சர்மா ஒருத்தர் இருக்கான். அவங்கள ஏன்டா நீங்க வைக்க மாட்டீங்க? எனக்கு புரியவே இல்லை. உங்க திங்கிங் எனக்கு புரியவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலி ப்ரோ? சில சில முடிவெல்லாம் வந்து அவங்களே எடுப்பாங்க. ஒரு டீம் நல்லதுன்னு கருதி சில பிளேயரை ட்ராப் பண்ணுவாங்க. நான் தோனி வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கம்பீர ட்ராப் பண்ணது. அவர் ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேளுங்க. 36 36 31 நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல 16 ஆவரேஜ், இங்கிலாந்துல சவுத் ஆப்பிரிக்கா 16 ஆவரேஜ், இன்னொரு இடத்துல 36 ஓடியல. டெஸ்ட்ல இன்னும் மட்டும் சேனா கண்ட்ரில ஒண்ணுமே ஆடல. நீ என்னதான் ஆடின? இந்தியா கண்டிஷன் தவிர என்னதான் ஆடின? 36 நினைக்கிறேன் ப்ரோ. இங்கிலாந்துல 36, சவுத் ஆப்பிரிக்கால 16 ஆவரேஜ். நீ என்ன ஆடின? அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஆடின? இவனை ஆடத்தல. இப்ப சஞ்சு சாம்சங்கா ஆடத்தல. நீ என்ன ஆடிக்கிடுச்ச? சில நாக்ஸ் தான் ப்ரோ எனக்கு ஞாபகம் வருது. சில நாக்ஸ் தான் ப்ரோ. கம்பீர் வந்து சில நாக்ஸ், அது ஒன்று 2 நாக் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் அடிச்சான் பாத்தீங்களா 2011ல அந்த லெவல் நாக் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. கம்பீர் அடிச்சு ஒரு பெரிய நாக். அதுக்கப்புறம் பார்க்கவே 2013 டிராப் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கட்டமா ஆடினாரு. சேரா கண்ட்ரில உங்களுக்கு ரெக்கார்டே இல்லையே. என்ன ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க? இப்ப அந்த டிராப் பண்ண மட்டும் தான் இப்ப கட்டிட்டு இருக்காரு. இல்லை, வன்மத்தை கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க? நான் கேக்குறேன், வன்மத்தை கண்டி ஜெயிச்சிட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? இன்னும் அவன் கோவம் தான் ஒரு வன்மத்தை கட்டினான். டீம் அரேஞ்ச் தான் செலக்ட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தானா உனக்கு தனி ஒரு இதுவே வரும். அதை இவன் பார்க்க மாட்டாங்க. இப்ப 25-30 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் சாப்மேன் ஒருத்தர் இருந்தா நம்மளுக்கு தெரியுமா? நம்ம 2 பேரும் இப்ப கார் துப்பிட்டு இருக்கோம். அந்த ஆள் யாருன்னு கூட நம்ம 2 பேரும் தெரியாது. ஆனா கார் துப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணான்டா அப்படின்னு. ஒன்னே நாளைக்கு இப்ப நீங்க ஜெயிச்சிட்ட, வன்மத்துல ஜெயிச்சிட்ட, 30 வருஷம் கழிச்சு இன்னும் பொறுப்பான் பாத்தியா, கிரிக்கெட் பார்ப்போம் பாத்தியா, அவனும் ஏதாவது போவான் பைத்தியக்காரா. அது புரியல அவனுக்கு. சோ ப்ரோ, எனக்கு உண்மையிலே புரியல. சில பேர்லாம் டீம் குள்ள எடுத்துட்டு போது, இப்ப நான் சொல்லல, கம்பீர் டிராப் பண்ணது வந்து
பியூர்லி ரோஹித் சர்மா ஒரு ஆள் அங்க இருந்தாரு. 2013 ஓபன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாருங்க 11,000 ரன் அடிச்சிருக்காரு ப்ரோ. 34 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 46 செஞ்சுரி ஆஸ் ஓபனர். சச்சினே 45 தான். ஒன்லி பிஹைண்ட் ஆச்சுல ஃபர்ஸ்ட் வார்னர் ப்ரோ ஓப்பனிங்ல. வார்னர் வார்னர் மட்டும் தான் 36, மேல இருக்காரு இவர் 34. ப்ரோ. இன்னொன்னு டோட்டலா சொல்றேன். டோட்டலா ஓப்பனிங்ல 46 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சச்சின் டெண்டுல்கர் 45 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆ, சச்சின் டெண்டுல்கர் அதை தாண்டி இருக்கு. லாஸ்ட்ல ஓடிஎல்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இது. ம், மென் கிரிக்கெட்ல ஆமா. இந்தியா அப்படி போட்டு ஒருத்தர் எடுத்து ஆட வைக்கணும். அதாவது தோனி வந்து பாத்துட்டு இருப்பாரு. தோனி வந்து வராரு பாத்துட்டு இருப்பாரு. நான் வச்ச டீம், நான் உருவாக்கி வச்ச டீம் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு பாப்பாரு. ஒஸ்ட் ப்ரோ. நான் அதான் சொல்றேன். இப்ப கம்பேர் டாப் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. டிரா பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் 2013 டிரா பண்ணி கொண்டு வந்து இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? வாஷியை ப்ரமோட் பண்ணதை விட எனக்கு ரவி கிருஷ்ணா எங்க இருந்து வந்தான்டா அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இப்ப முடிஞ்சு போச்சு. யூகேடிகளே முடிஞ்சு போச்சு. ரவி கிருஷ்ணா எங்க இருந்து வந்தான்? எந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருந்து ரவி கிருஷ்ணா ப்ரோ இங்க அவன் வந்தான்? ஐபிஎல்லே டிராப் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவனுக்கு பதிலா யங்ஸ்ராஜ் புஞ்சா ஆடினானுங்க ஆறாரு. அவனை கொண்டு போய் இங்க இந்தியன் டீம்ல கொண்டு வந்து எதுக்கு ப்ரோ தேவையில்லாத ஆட போறானா? ஆஷா மா வர்ஷா ஹாய் ப்ரோ. கேக்குதா? கேக்குது. ப்ரோ கேக்குதா? இல்ல ஒண்ணும் இல்ல. என் போன் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. அதான் எனக்கு வெளியே வெளியே தலையுது. ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது. கொஞ்சம் ம். கொஞ்சம் அதான் வெளியே இருப்பேன். அதான் ப்ரோ நான் என்ன என்னோட கேள்வி என்னன்னா, எதன் அடிப்படையில எதுக்காக இப்படி நீங்க டீம் எடுக்குறீங்க? இப்ப உங்கள டிராப் பண்ணிட்டு எடுக்க வன்மமா? ஐ திங்க் இதெல்லாம் அட்ராசியஸ் அவ்வளவுதான். சுரேஷ் சொன்ன மாதிரி தான். அட்ராசியஸ்னா அட்ராசியஸ் உன நம்பர் அட்ராசியஸ். கில்லு 4 சீரிஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. 1ல ஜெயிச்சிருக்காரு. அது ஆப்கானிஸ்தான் கூட. இப்ப இருக்க நிலைமை பார்த்தா வெஸ்ட் இண்டீஸை உங்களுக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ பாருங்க அவ்வளவுதான். என்ன வேணா பண்ணுங்க. எனக்கு தோக்குறது வந்து சந்தோஷம் தான் ப்ரோ. இப்படி தோத்தாதான் ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. என் வீடியோ தெரியுதுல உங்க? ஓகே ஓகே. இப்படி இல்ல ப்ரோ. என்னை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் டிசர்விங் தான். இவங்க இந்த மாதிரி தோத்தாதான் அடுத்த தடவை டீம் ஒழுங்கா இருப்பாங்க. டீமே இல்ல இவங்கள்ட்ட. இவங்க பில்ட் பண்ணது இட் இஸ் நோ மோர் எ டீம். ஒரு ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. யூகேட் எந்த எந்த மேட்ச் ஆச்சும் ஒரு யூனிட்டா விளையாண்டாங்களா? அது சொல்லுங்க. எல்லாம் அவன் பிளேஸ்க்காக விளையாண்டான் ப்ரோ. யாருமே டீம் ஜெயிக்கணுன்றதுக்காக யாருமே விளையாடல. எனக்கு பெரிய வருத்தம் தெரியுமா ப்ரோ? விராட் கோலி பிரஷர்ல ஆடுறாரு. ரோஹித் சர்மா பிரஷர்ல ஆடுறாரு. நீங்க தூக்கிடுவேன் பயந்துகிட்டு. இதுக்கு மேல அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? 2 ஜாம்பவான். அந்த 2 ஜாம்பவான் பிரஷர்ல ஆடுறாங்க. என்னால பார்க்க முடியல ப்ரோ. கேஎல் ராகுல் நேத்து பாருங்க ப்ரோ. நேத்து ஆடுனது தேத்திக்கலாம்னு ஆடுனது. இடத்த பாதை கொண்டா தேத்திக்கலாம்னு ஆடுறாரு. ப்ரோ அவன் கேஎல் ராகுலும் எது சும்மா ஆடினாலே ஒரு டபுள் மைண்டடோட மென்டல் ப்ராப்ளம் மாதிரி தான் ஆடுவான். இதுல ப்ரெஷர்லாம் போட்டா கேஎல் ராகுலுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். கேஎல் ராகுலுக்குலாம் ப்ரெஷரே இருக்கக்கூடாது. இல்ல ப்ரோ. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கிளாசி பிளேயர் உங்க டீமுக்காக எவ்வளவு பண்ணிருப்பான். எஸ் அவன் 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 அவங்க இப்ப நான் சொன்ன நேம்ஸ்க்கு டவுன்ஃபால்லாம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல. கிரிக்கெட்ல இருந்து அந்த சந்திக்காத எவனும் கிடையாது. ஆனா உங்களுக்கு எவ்வளவு உங்க டீம் உயிரை கொடுத்து ஒருத்தர் ஆடி இருக்காங்க. ப்ரோ சாம்பியன்ஸ் அவங்கள ட்ராஃபில எல்லா நீங்க மேட்சும் அடிப்பான் ப்ரோ. கடைசியில வந்து 30 எல்லாமே குரூசியலான இன்னிங்ஸ் கேஎல் ராகுல்லாம். அது கடைசி வரைக்கும் அவர் கிரெடிட் கூட எடுத்துக்கல ப்ரோ. சாம்பியன்ஸ் டிராஃபி அந்த அடி அடிச்சதுக்கு ஒரு கிரெடிட் கூட எடுத்துக்கல. நான் இன்னொரு ஆள விட்டான் பாருங்க. ஜடேஜா. வெண்ணங்களா எதுக்குடா ஜடேஜா வேணாங்கிறீங்க? இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து டக்கு ஞாபகம். எங்கடா ஜடேஜா? எங்கடா எதுக்குடா பக்கெட்ல தண்ணிங்கிற மாதிரி? எங்கடா அந்த பக்கெட்ல தண்ணி? எங்கடா ஜடேஜா? சார் எங்க சார் ஜடேஜா? எனக்கு புரியல. எதுக்கு ஜடேஜா என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு?
ப்ரோ அக்சர் ப்ரோ வந்துட்டான் 10 ப்ரோ. ஓவர் அதோட போடுங்க கண்டிஷன் வர முடியாது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. அக்சர் இருக்கான், ஒரு ஸ்பின்னர் தான் ப்ரோ. போடுவானுங்க. அக்ஷரை வச்சு எடுத்துட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை சரிங்களா. உங்க டீமுக்காக பண்ணியிருக்கான். ஜஸ்ட் ஒரு 2 வருஷமா ட்ரோன் ஃபாலோ இருக்கான். நான் அதனால நான் எதுவும் சொல்ல, அக்ஷருக்கா நான் எதுவும் சொல்ல. நான் என்ன கேட்கறேன், அதுக்கு நான் ஜடேஜா ட்ராப் பண்றீங்க? ஜடேஜா 10 ஓவர் சாலிடா போட்டு தருவான் ப்ரோ. ப்ரோ இப்ப ரைட் அண்ட் லெஃப்ட் தான் கணக்கு கிடையாது உங்களுக்கு சரிங்களா. எனக்கு வேண்டாம் ரைட்டு லெஃப்ட் சென்டர் பேக் அதெல்லாம் தேவையே கிடையாது. நல்லா ஒரே டீம்ல இரு, நல்லா பிள்ளைய வெளியே அவ்வளவுதான். யூகே சீரிஸ் யூகே டூர் ஃபுல்லா கொடுத்தாச்சு வாஷிக்கு, நல்லா போடல. ஒரு மேட்ச் கூட நல்லா போடல, ஒரு மேட்ச் கூட பேட்டிங் பண்ணல. இப்ப அது இப்ப நான் சொன்னல அந்த ஆஃப் ஸ்பின்னர் சேனல், அதுல வந்து சொல்லுவாங்க வாஷி பாவம் ரோல் கிளாரிட்டி தரல. அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? நாங்க என்ன பண்ணணும்? நாங்க ரோல் கிளாரிட்டி தர முடியுமா? மேனேஜ்மெண்ட் தான் தரணும். இப்ப அவன் கெரியரை முடிச்சது மேனேஜ்மெண்ட் தான், அது டவுட்டே இல்லை. ஆனா அதனால அவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. கேஎல் ராகுல பந்தாயிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் போனா நம்பர் 9 வந்தா, நம்பர் 5 போனா, நம்பர் 2 வந்த, நம்பர் 3 ஆடுனா, நம்பர் 4 ஆடுனா, இப்ப அடுத்த மேட்ச் எதுல ஆட போனா பவுலிங் போட அவனுக்கே தெரியல. சொல்லுவாங்க ப்ரோ. அடுத்த மேட்ச் பவுலிங் போடுன்றாங்க கேஎல் ராகுல். டீம்ல இருக்கு நீ கீப்பிங் பார்த்தா இப்போ கண்டிப்பா பவுலிங் தான் போடணும். அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் உள்ள இருக்கும் போது என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ அடாப்ட் இது பண்ணிக்கணும் தானே. கீப்பிங்னு சொன்னோன்னே தான் ஒரு ஞாபகம் வருது. நேத்து பெண்டக்கெட்டுக்கு டிஆர்எஸ் ஒன்னு எடுத்தாங்க. அஹ் ஆஹ் அப்படியே அக்சர் பட்டேல் பவுலிங் போடுறான். அழகா பார்த்தாலே தெரியுது பிச்சிங் அவுட் சைட்ல இருக்கு பால்னு. இசான் கிஷன் மயிரை பார்த்தேன் பிடிக்கிட்டு இருக்கான் பார்த்தேன் பின்னாடி கீப்பிங் நின்னு. கேஎல் ராகுல் இருந்தா அதை பார்த்தேன் கால் பார்த்தேன் அவுட் பார்த்தேன். பண்ணிருப்பான் ப்ரோ. கன்ஃபார்ம் சொல்றேன், கேஎல் ராகுல் இருந்தா அதை பார்த்து சொல்லிருப்பான் எடுக்க வேணான்ட்டு. இவன் என்ன இல்ல ப்ரோ கீப்பிங்க்கு நிக்கிறான் இல்ல இசான் கிஷனு. இல்ல நான் பார்த்தேன். நான் ஆக்சுவலி இது பார்த்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்கு நீங்க அப்புறம் கேஎல் ராகுல கீப்பர் ஆக்குறீங்க? சும்மா என்ன மாங்க படிச்சீங்கவா? டேய் பைத்தியக்காரங்கடா, உங்க பெஸ்ட் கீப்பர் அவன் டீம்லயே. ப்ரோ இஷான் கிஷன் வந்து ஸ்டில் சொல்ற பேட்டிங்ல இந்தியால சுத்துங்க. நான் ஒன்னும் சொல்ல, பேட்டிங் இந்தியா ஓகே தான். மத்தபடி நீ எப்படி ஆட போன தெரியல. வெளியில போய் நீ ரன்னே அடிச்சதெல்லாம் வச்சுக்க, அது அடுத்த கட்ட பிரச்சனை. கீப்பிங்ல இந்தியன் கண்டிஷனே நீ ஒழுங்கா ஒண்ணும் பண்ண மாட்டேற. ஒரு 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 கால் பண்ண தெரியல. இது டவுன் தி லெக் போதா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா, இது உண்மையிலே ஹிட்டிங் பண்ணுதா? ஒரு கேட்ச் பிடிச்சிருக்கானா ப்ரோ? எனக்கு தெரியும் நல்ல கேட்ச் எல்லாம் பிடிச்சதே இல்ல. டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சு நான் இஷான் கிஷனை பார்த்ததே கிடையாது. என்னைக்கு கேட்ச் பிடிச்சிருக்கான்? ஏன் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்றாங்கன்னு தான் புரியல. பாலிடிக்ஸ் உள்ள பாலிடிக்ஸ் கொண்டு வந்து டிசர்விங் பதிலா வெளியே அனுப்புறீங்க. இதுதான் நடக்கும். நான் கீப்பிங் இன்னும் ஞாபகம் வருது. அந்த ஏதோ ஒரு மேட்ச்ல இதே மாதிரி ஒரு தடவை என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேட்டருக்கு விட்டான், கேட்ச் விட்டான். அதுக்கப்புறம் அந்த பேட்டர் வெறி கொண்டு அடிச்சான். எந்த மேட்ச் ஞாபகம் எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த பிளேயர் ஞாபகம் இல்லை. பட் அது அந்த சினிமா ஞாபகம் இருக்கு. நான் கூட எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னப்பா இப்படி என்னப்பா கேட்ச் விட்டா தூக்கி. ஏன்னா ப்ரோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியா கூட விளையாடுறீங்க, டிராவிஸ் ஹெட் கேட்ச இது மாதிரி கீப்பிங்ல விடுறான், முடிஞ்சு போயிடும். மேட்சே முடிச்சிருவான். டிராவிஸ் ஹெட் ஒரு கேட்ச் அவ்வளவுதான் விட்டீங்கன்னா ப்ரோ. முடிச்சிருவான் கேட்ச. டிராவிஸ் எல்லாம் என்னைக்குடா அடிக்கணும்னு இருக்கான், என்னைக்குடா மாட்டுவீங்க அப்படின்னு இருக்கான் டிராவிஸ் எல்லாம். ஆனா ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒருத்தன் பூ பூ சொல்லி ஒருத்தன் புயல் மாதிரி போட்டு இந்தியாவே முடிச்சிட்டான். சாம் கரன் ஹேட் சாஃப்ட், டங் ஹாட் சாஃப்ட், அவன் பேர் என்ன, ஆதில் ரஷீத் ஹேட் சாஃப்ட், ஆர்ச்சர் ஹேட் சாஃப்ட். இதை விட முத்தையா முரளிதரனே வந்து திரும்பி பிறந்த மாதிரி, திரும்பி அந்த ஆவியை புடிச்சு போட்ட மாதிரி வில் ஜாக்சன் ஹேட் சாஃப்டா பிரிச்சுட்டாங்க இந்த சீரீஸே. இப்ப நடுவுல தான் கடைசியா அந்த விநாயக் மகாதேவ்ங்கிற மாதிரி எங்க இது வந்தா அந்த வில் ஜாக்சன் அவன் போடுறான். ப்ரோ இவனுக்கு அவன் தான் போட்டு டேய் நம்பர் 1 T20 ஸ்பின்னரு, அக்சர் பட்டேல் கிரேட்டஸ்ட் ஸ்பின்னர் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு கொண்டு வருவானுங்க. அவனுங்க வில் ஜாக்ஸ் ஜேக்கப் பெத்தல வச்சே வேலையை முடிச்சிருவானுங்க அந்த மாதிரி. நீங்க யார வேணா எடுத்துட்டு போங்க, அக்ஷர் பட்டேலே நீங்க நம்பர் 1 சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. வாஷியே நம்பர் 1 ஆல்ரவுண்டர் சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. பர்ஃபார்ம் பண்ணுங்கடா தயவு செஞ்சு. இதை நான் ஐயோ ப்ரோ, போன மேட்சா போன முந்தைய மேட்சா ஞாபகம் இல்ல. போன மேட்ச் தான் நினைக்கிறேன். வாஷி வந்து அந்த ஒரு ஷார்ட் பாலு இப்படி தூக்கி விட்டான். ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஃபிளிக் மாதிரி ஆடி ஒரு மாதிரி பட்டன் தூக்கி கேட்ச் விட்டான். முடிச்சிருவாங்க. அது டீப்ல போய் காச்சு. டீப் கூட போல. அந்த டீப் ஃபீல்டர் 30 யார்டு உள்ள வந்து பிடிக்கிறான் அவங்கள கிட்ட. பவர் இல்ல, ஒன்னும் இல்ல, டைமிங்ல ஆடுறீங்க. நான் இப்ப ஜடேஜாக்கே எதனா ப்ரோ சொல்றேன், சில ஷாட் ஆடும்போது பவர் ஆடுவோம் ஜடேஜா. பட்டா தெரியும் ஜடேஜாக்கு பட்டுச்சுன்னா பொழந்துருண்டா தெரியும். பயம் இருக்கு. எந்த நேரத்துல வந்து முடிச்சு கொடுத்துருவான்டா ஒரு பயம் இருக்கு.
10 குவாலிட்டி ஓவர் போட போறான். உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண 10 குவாலிட்டி ஓவர் இருக்கு. 50 ரன் போடுவான். 56 ரன்னுக்கு 10 ஓவருக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு போவான். எக்கனாமிக்கலா போடுவான். ஒரு 5 எக்கனாமி 4 எக்கனாமின்னு போட்டு போயிட்டே இருப்பான் உங்களுக்கு. இத விட்டுட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர் இருக்கு. நான் ரைட் ஹேண்டர் இருக்க போறேன். இல்ல 2 கையுமே இல்ல. வாயில போட போறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா கடுப்பாயிருவ. எனக்கு தெரிஞ்சு bro, இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறதே தேவையில்ல. 1983 நம்ம வேர்ல்ட் கப் அடிக்கும்போது லெஃப்ட் ஹேண்டே டீம்ல கிடையாது. ஆடே நினைச்சாங்க. சரி நான் என்ன சொல்றேன், இப்ப ஆதில் ரஷீத் ரைட் ஹேண்டரா இருக்காரு. ஓகேங்களா? அதுக்காக வில் ஜாக்ஸ் ஏதாவது டிராப் பண்றாங்களா bro? எவ்வளவு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டா இருக்காரு. நீங்க வில் ஜாக்ஸ் பண்ற அதே வேலையை இந்தியாவுக்கு வந்து ஜடேஜா பண்ணுவாரு. ஆனா இவங்க பண்ண விட மாட்டாங்க. இப்ப நேத்தன் லைனும் ஆஸ்டன் நேகரும் 2 பேரும் பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுங்க. ஆஸ்திரேலியா 2 பேரும் டிராப் பண்ண மாட்டாங்க. ஆஸ்டன் நேகர்லாம் இன்ஜுரி ஆகி போகிறனால தான் போனாங்க. ஆனா அப்படியே நம்ம ஆளுங்களை பாருங்க, அவங்களுக்கு எப்படி டேலண்ட வேல்யூ பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளுங்க டேலண்டே என்னன்னு கொல்லிப்பாத வாடுங்க தயவு செஞ்சு சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த ரிஷப் பண்ட் வந்து அடுத்த இது ஸ்குவாட்ல இருந்தானா கையெழுத்து கும்புறேன். நான் ரிவ்யூ போடல சார், என்னை ஐயோ ப்ரோ, விட்டுருங்க சார். அவன்லாம் என்னால பெரிய குடும்பம் ப்ரோ. இசான் கிஷனே பரவாயில்லன்னு தோணிரும் ப்ரோ. ரிஷப் பண்ணிட்டு எல்லாம் பார்த்தா எரிச்சல் ஆக்கிரும் ரிஷப் பண்ணிட்டுலாம். ஐயோ, அவனை மட்டும் எடுத்துடவே கூடாது ப்ரோ. ப்ரோ, நம்ம 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 குரூப்லயே பாருங்க, இது ரிஷப் பண்ட்டு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. வெளியில சும்மா இன்ஸ்டா வந்து பாக்குறேன், ரிஷப் பண்ட் வேணும் பண்ட் வேணும் பண்ட் வேணும். டேய், செஞ்சுரி அடிச்சாடா சாம்சங். அதே சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்டா வேர்ல்ட் கப். அங்க ஒண்ணுமே பண்ணலடா. ருத்ராஜ் அடிச்சாடா. அவனும் இப்ப ஆக்சுவலி இப்ப ருத்ராஜ் யோசிப்பாங்க போல் இருக்கு, என்ன பண்ணலாம். சரி விக்கெட் கீப்பர் இல்ல, விக்கெட் கீப்பிங் ஆடுறான். அவன் விக்கெட் கீப்பிங் ஆரம்பிப்பான். இந்த என்னது மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் 2 சீசன் முன்னாடி. ஞாபகம் இருக்கா? ஆமா போன சீசன் வந்து ஆஃப் போட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் என்ன சொல்றேன், அவன் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலே நீங்க லேசியா இருந்துட்டு நான் வந்து இப்படித்தான் விசில் மட்டும் தான் அடிப்பேன், சிஎஸ்கே அடிப்பேன். அதுவும் சிஎஸ்கே எல்லாம் ஒன்னும் 2026 பெரிய ஸ்குவாட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா டிப்ளேஷன் ப்ரோ. விட்ட போன பாம்பு புடிச்சு அடிச்சுட்டு விசில் அடிப்பான், கம்பு சுத்துவான், எல்லா வேலையும் பண்ணுவான். செத்து போன அததான் சொல்லனே. விடுங்க. இப்ப நான் புலம்ப வேண்டியதான் ப்ரோ. இவங்க டீம் மாதிரி புலம்ப வேண்டியதான். ஒண்ணு ரோட்டுக்கு இந்த சைடு நிக்கணும், இல்ல இந்த சைடு நிக்கணும். நடுவுல நின்னீங்கன்னா அடிபட்டு சாவாங்கிற மாதிரிதான். இப்ப இந்தியா ரொம்ப அப்படிதான் இருக்கு. நட்டுக்கு நடுப்புற நிக்கிறாங்க. இங்கிட்டும் போகல இங்கிட்டும் போக முடியல. தப்பான கால்ஸ். எனக்கு ஐ ஃபீல் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவுட் சைட் நாய்ஸ் கேக்குது. அதாங்க பிரச்சனை. மெயின் ப்ராப்ளமே அதான். நம்ம ப்ரோ நம்ம 1000 சொல்லலாம் ப்ரோ. நீங்க நான் 1000 சொல்லலாம். அதுக்காக சஞ்சு சாம்சங் மாதிரி பிளேயரையும் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயரையும் டிரா பண்ண முடியுமா ப்ரோ நாளைக்கு ஒரு கோழியை டிராப் பண்ணுங்கன்னு வீடியோ போட்டுருவோம். அவனா கோழியை டிராப் பண்ணாங்கன்னு பாத்துருவோம். கோலை டிரா பண்ணுவாங்களா? இந்த முட்டாப்பெல்லாம் பண்ணுவானா? பும்ரா டிரா பண்ணுவாங்களா? எனக்கு பும்ராவை பும்ராவை டிராப் பண்ணி வீடியோ போடுவோம். பண்றாங்கன்னு பார்ப்போம். என்ன ப்ரோ? பும்ராவை டிராப் பண்ணுங்கன்னு வீடியோ போடுவோம் எல்லாரும் சேர்ந்து. இல்ல அப்ப டிராப் பண்ணாங்கன்னு நான் என்ன பார்ப்போம். சொல்றேன், இப்ப ஆளாளுக்கு வந்து சார் ரோஹித் சர்மா பத்தி இல்ல நாங்க நாங்க போல வரலன்னாங்களே. ஏய், நீங்க சொல்லாமையாடா வெளியே வந்து எவனா கேட்க போறாங்க? அவ்வளவு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து வெளியே வருது நியூஸ். கிரிக் பஸ், என்ன ESPN கிரிக் இன்ஃபோ எல்லாமே சொல்றாங்க. அவங்க என்ன பொய்யா சொல்றாங்க? கிரிக் பேஸ் எல்லாம் வந்து அவ்வளவு ட்ரஸ்டபிள் சோர்ஸ். அவன் சொல்றான். அவன் ESN ஸ்போர்ட்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து சொல்றான் வெளியே வந்து. அவனுக்கு தலையெழுத்தா? அவனுக்கு என்ன வியூஸ் எடுத்துக்கணும் அப்படிலாம்? அவன்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டான். ப்ரோ ப்ரொஃபஷனலா. அவங்கலாம் ஆடி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவன் எதுக்கு அப்படி பண்ணணும்? இல்ல ப்ரோ, நீ உன்கிட்ட ஃபாலோவரே இல்லனா கூட ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்கங்கிறேன். இப்ப 100K தான் ஒரு ஃபாலோவர் இருக்குன்னா 100K ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மா டிராப் பண்ண போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு கம்பீர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுங்க. சிம்பிளா இருக்கும். நீங்க ப்ரோ, ஒரு டீமுக்கு முக்கியமே என்ன தெரியுமா? நான் திரும்பி சொல்றேன். எம்ஐ எம்ஐக்கு நடந்த விஷயம் தான் இந்தியாவுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய ஈகோ சமாளிக்க தெரியணும். பெரிய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க டீமுக்குள்ள. எம்ஐக்கும் அதான் பிரச்சனை. அதனாலதான் இப்ப வரைக்குமே பாருங்க, ஹர்திக் பாண்டியா நம்ம இந்த ட்ரேட் ரூமர்ஸ் அதுக்கெல்லாம் தனி வீடியோ கூட போடலாம். ஹர்திக் பாண்டியா வெளியே வரும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்? சரியா ஹேண்டில் பண்ணல, டீம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, வெளியே போங்க. அதே மாதிரிதான் இங்க இந்தியன் டீம் பிரச்சனை. ஒரு யூனிட்டா ஆட தெரியல. பெரிய பிரச்சனை. அதுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு.
ஒரு பவர் ஸ்ட்ரகிள் உள்ள இருக்கு. எனக்கு அதான் தோணுது. பவர் ஸ்ட்ரகிள் உள்ளே இருக்கு. இத நீங்க கன்சாலிடேட் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். தோனி இருக்க வரைக்கும் தோனி தான் அங்க பெரிய ஆளு. நீங்க விராட் கோலி யாரு, ரோஹித் யாரு, அவர் சொல்றதுதான் நடக்கும். என்ன அவர் கேப்டன் ஆக வரைக்கும், அவர் பிளேயரா இருக்க வரைக்கும், அவர் கேப்டனா இருக்க வரைக்குமே ஒண்ணும் பண்ண முடியல. என்னைக்கு வந்து விராட் கோலி கிட்ட கேப்டன் ஹேண்ட் ஓவர் பண்ணாரோ, அன்னையிலேருந்து செலக்டர்ஸோட பாலிடிக்ஸ் உள்ள வந்துருச்சு. நெறைய சொல்லுவேன். நான் வரிசையா எடுப்பேன். 2019ல இருந்தே எடுப்பேன். 19ல இருந்து இவங்க என்னென்ன பண்ணாங்க, இந்த பிஜிஏ எவ்வளவு பாலிடிக்ஸ் நான் எடுத்து பேசுவேன். அதுக்கு வேணா சொல்லுவேன். தனி வீடியோ நான் போடுறேன். எவன் ஒண்ணும் இல்ல. அம்பத்தி ராயுடு வந்து 2019 வேர்ல்ட் கப் ஆடிருந்தாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருப்போம். அதை விட்டு விஜய் சங்கர் எடுத்து போனாங்க. அதே மாதிரிதான் இப்ப பண்றாங்க. சஞ்சு சாம்சங்கோ உத்ராய் கூட எடுத்து போனா நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தூவேவையும் ஆஷையும் எடுத்துட்டு போறீங்க. கத்துக்குங்க. ஒரு மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் வளர முடியும். கத்துக்கவும் மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். ரோஹித் சர்மாவை நான் ரிட்டையர் ஆக சொல்லுவேன். அடிச்சாரா தலைவன் எத்தேடியா? என்ன சொல்றேன்னு தெரியல ப்ரோ. நான் உண்மையில ரொம்ப ரொம்ப புலம்ப வச்சிட்டான் கம்பீர். எனக்கு இந்த யூகே டூர் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் இருக்குமா, 1.5 மாசம் இருக்குமா, 1 2 மாசம் இருக்குமா, 2.5 மாசமா புலம்ப விட்டான் கம்பீர். டீம் செலக்ஷன்ல இருந்து டீம் பிளேயிங் லெவல்ல இருந்து. இன்னொன்னு கில்லுக்கு நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். இஃப் யூ வாண்ட் டு பி அ கேப்டன் குல் மாதிரியோ விராட் மாதிரியோ ஆக முடியும் வேணும்னா, இல்ல ரோஹித் மாதிரியோ ஆகணும்னா, நீ உன் டிசிஷன் உனக்கு எடுக்க தெரியணும். அடுத்த மேல பழி போடக்கூடாது. நீ ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் ப்ரோ. லீடர் மாதிரி இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். எஸ் 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 இப்ப கோச் டீம் செலக்ட் கோச்சோட பண்றாங்க. பேச்சுக்கே தலையாட்டிட்டு இருந்தா எல்லா தப்பையும் ஓ மேலேயே கட்டுவானுங்க. அந்த மாதிரியே இருக்கு. இல்ல ப்ரோ. இப்ப நான் என்ன கேட்க வரேன், சிம்பிள். நீ இல்லாம செலக்ட் பண்ண மாட்டாங்க பிளேயர்ஸ். ஏன்னா ஒன் டீம். நீ தான் சொல்ல போற இவன் வேணா அவன் வேணாம். நீ இல்லாம பிளேயிங் லெவல் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒன் டீம். கோச் சொல்லிட்டாரு எல்லாம் சரியாயிரும். தலையாடிட்டு போனீங்கன்னா யாருக்கு அசிங்கம், அதுதான் அசிங்கம். அனுபவிவாங்க. ஓ மேலேயும் தான் கிரிட்டிசிசேஷன் வரும் மேட்ச் தோத்தா. நீ வந்துருச்சு ஏதாவது வந்துருச்சு வாய்ஸ் அவுட் பண்ணாதான் ப்ரோ. இல்லன்னா வேற வழி இல்ல. இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன், போய் தோத்துட்டு போட்டோம். 27 வேர்ல்ட் கப் தோத்துட்டோம். அப்பயாச்சும் மண்டையில வகைதான் பார்ப்போம். ப்ரோ எனக்கு ரோஹித் திமிர்த்தனம் வேற சர்மாக்கு ஒரு ஒண்ணும் வேர்ல்டு கப் கிடைக்காது ப்ரோ. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்லாட்டினா மைரா போச்சுன்னு விட்டுருவோம் ப்ரோ நான் வாட்டுக்கு. ப்ரோ. ஒன் திங் என்னன்னா, ரோஹித் சர்மா டிசர்விங். கோலி கூட 2011ல வந்து வாங்கிட்டாரு. 2023 அந்த 2015 2019 த்ரீ 2023 அந்த 3 வேர்ல்ட் கப்பும் ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி. 2015ல வந்து செகண்ட் ஹையஸ்ட் ரன் கட்டர். 2019ல 5 செஞ்சுரி. 2023ல உசுர கொடுத்து ஆடிருக்காரு. ரெஸ்பான்சிபிலிட்டி 2027 அட்டாக் பண்ணாத ப்ரோ செமையா. ஹேஸ் டு பி. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் தான் சொல்றேனே, சரியான டீம் எடுத்தாங்கன்னா இந்தியா இப்பயும் சொல்றேன், கன் டீம்ட்ட இந்தியாட்ட இருக்கு. அந்த டீமை செலக்ட் பண்ணி எடுத்து போய் விளையாண்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ப்ரோ நினைச்சு இல்ல நம்ம பாருங்க, பாலிடிக்ஸ் நேரத்துக்கு ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாருன்னா எவ்வளவு பிரேவா டிசிஷன் எடுத்து டீம் கரெக்டா கொண்டு போய் நேரத்துக்கு நம்ம நல்ல சைடா இருந்திருப்போம் ப்ரோ. இப்ப கேப்டன்சி மாத்தி. ரவி பிஷ்னால ஆடிருக்க மாட்டான். ரவி பிஷ்னால ஆடிருக்க மாட்டான். ஆஹ் எடுத்துக்க மாட்டான். குல்தீப் அதை உள்ள ஆடி இருப்பான். வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்திருக்க மாட்டான். நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. விராட் கோலி நீங்க எடுத்துக்கங்க ப்ரோ. அந்த மாதிரி ஒரு 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 பர்சனாலிட்டி கிடைக்கவே மாட்டான் ப்ரோ. அவனை நீங்க போய் ஐ மீன் டெஸ்ட்ல ரிட்டையர் ஆக சொன்ன வச்சவங்க தானே ப்ரோ. ஒரு சீரிஸ் பிஜிடி தோத்தோம். ரோஹித் சர்மா விராட் கோலி ஒப்பரே ஓடம் கட்டிட்டீங்க. ஒய் உங்களுக்கு யங் கன்ஸ் வேணும் நீங்க. இப்ப நீங்க என்ன டெஸ்ட்ல என்ன செஞ்சு கிழிச்சீங்க அதை சொல்லுங்க. யங் கன்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு யங் கன்ஸ் தான். உங்க கேப்டன், உங்க டீம், அதை சொல்லுவாங்கல்ல, உங்க அண்ணன், உங்க இதுல உங்க உங்க மாமா எல்லாம் உங்களதான். என்ன பண்ணீங்க? அட் த எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட்ஸ் என்ன பண்ணீங்க? சவுத் ஆப்பிரிக்கா ஒயிட் வாஷ், நியூசிலாந்து ஒயிட் வாஷ், பிஜிடி தோத்தீங்க. இந்த டைமும் வேற என்ன டபிள்யூ போச்சு. குவாலிஃபை ஆக முடியாது. டபிள்யூடிசி ஃபைனல் ஒட்டிட்டு போயிடுச்சு. நான் என்ன கேக்குறேன், உங்களால எதுவும் முடியல. எதுக்கு ஐ மீன் முடியல, தயவு செஞ்சு போங்க. நான் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரே கேள்வி கேட்கறேன் ப்ரோ. கௌதம் கம்பீர் எதெல்லாம் அந்த டீமுக்குள்ள கோச்சா வந்தாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எந்த ரீசனா கோச்சா வந்தான்?
ப்ரோ அவன் கேகேஆருக்கு கப்பலே அந்த டீம்லயே அவன் மென்டாரா தான் இருந்தான். சந்திரகாந்த் பண்டிட் தான் கோச்சா இருந்தான். எல்லா கிரெடிட்ஸும் இவன் வாங்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கே கிரெடிட்ஸ் கிடைக்கல. அவனுக்கே பஞ்சாப் வந்தவனே தான் எல்லாருமே அவனை கண்டுக்கிட்டானுங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் கிரெடிட்ஸ் கிடைக்கல. கம்பீர் தான் ஜெயிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கோச்சா வந்துட்டான். 100% நீங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஸ்ரேயஸ் ஐயர் அடிச்சு கேப்டனை மறந்துட்டாங்க. அவன் பேர் என்ன? அந்த ஏதோ ஒண்ணு ஆயிருப்பாங்க. சந்திரகாந்த் பண்டிட். சந்திரகாந்த் பண்டிட். ஐம் சாரி. சந்திரகாந்த் பண்டிட் கோச்சுக்கு ஒண்ணும் போல. கேட்டா அதே கம்பீர் தான் இவனை வந்து ஐ மீன் எம்எஸ்டியை வந்து ஸ்டீல் கிரெடிட்டர் அவர் இதை டிராப் பண்ணிட்டாரு, அவர் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த மனுஷன் இருக்க குவாலிட்டி கூட உங்கள்கிட்ட இல்லை. எதுக்கு புரியுதா? அவர் 27 அவன் 93 ஏன் அவ்வளவு பாராட்டுறாங்க, உங்க 97 ஏன் பக்கத்துல கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு புரியுதா? பிஜி தோத்துட்டோம் ப்ரோ, அவர் கேப்டன்சில பிஜி தோத்துட்டோம். நான் மறக்கவே முடியாது. அந்த சீரிஸ் ரொம்ப ஹார்ட் மாதிரி என்னால முடியல, தாங்க முடியாத சீரிஸ், ரொம்ப டிப்ரெஷனான சீரிஸ் அந்த சீரிஸ். செம்ம தோல்வி தோத்துரும், ஸ்ட்ரெயிட்டா தோத்தோம். அதுக்கப்புறம் தான் தோனி ரிட்டையர் ஆனாரு. அப்ப ஆஸ்திரேலியால அவர் பேசுறாரு, இந்த தோல்விக்கு யாருக்கான பிரஸ் கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் தான் அந்த டீமோட கேப்டன், நான் தான் கல்பிரேட், என்னாலதான் டீம் தோச்சுன்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாரு. ரெஸ்பான்ஸ் எடுத்து வெளியே போயிட்டாரு. அவரால் அதுக்கப்புறம் அந்த டெஸ்டே ஆடல. அதுக்கப்புறம் தான் கோலி வந்தாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ எம் த சேம் காய் ஹூ வான் அண்டர் ஏஷியா கப். ஏன்னா ஏஷியா கப்ல வந்து எந்த டீம் ஆஸ்திரேலியா கப் அடிச்சதே இல்லை, நியூசிலாந்து கப் அடிச்சதே கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தது கூட ஏஷியா கப்ப. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கப்பு. பாகிஸ்தான் தான் நம்பர் 1 டீம், அவங்க அடிச்சிட்டீங்க. பங்களாதேஷ் நம்பர் 1 டீம், நீங்க அடிச்சிட்டீங்க. பாட்டா விக்கெட்ல. இன்னும் அடுத்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லாத, நான் இப்பயே திரும்பி சொல்றேன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து சம்பந்தமே கிடையாது. ரோஹித் சர்மாவோட பிரில்லியன்ஸ்ல வந்து ராகுல் டிராவிட் டீம், அந்த டீம் நீ ஒண்ணும் பண்ணல, அந்த டீம் அப்படியே விட்டீங்கன்னா அந்த டீம் வந்து கப் அடிச்சிச்சு. T20 வேர்ல்ட் கப் மட்டும்தான் நான் சொல்றேன். 2024 T20 வேர்ல்ட் கப் கடுப்பாயிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாரு ப்ரோ. ஏசியா கப்பும் நீ ஈஸியா அடிச்ச, வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பும் நீ ஹோம்ல தான் அடிச்ச, சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் சப்கான்டினென்ட்ல ரோஹித் சர்மா வச்சு அடிச்சுட்ட. அவரே சொல்லிட்டாரு, இப்படிலாம் அடிச்சிருக்க, நீ ஓவர்சீஸ்ல வந்து ஜெயிச்சு காட்டு, நீ பெரிய இவனா அப்படின்னு கேட்டாரு. யாரு ப்ரோ? யாரு? அஸ்வின் வீடியோல காலையில. கரெக்ட் தான் ப்ரோ. நான் என்ன கேக்குறேன், இப்ப 2024 மட்டும் தான் நீ பெஸ்ட். வெஸ்ட் இண்டீஸ் போய் டப் கண்டிஸ்ல போய் அடிச்சீங்க, யூஎஸ்ஏல ஆடினீங்க, சல்யூட் அடிக்கிற. அந்த யூஎஸ்ஏ பிச்சில 100 ரன் அடிக்கவே கஷ்டம். 120 தான் வின்னிங் ஸ்கோர். அந்த மாதிரி பிச்சில் ஆடினீங்க, சல்யூட். அவ்வளவுதான், அடிச்சிட்டேன். ஆக்டிங் ஆடினீங்க, சல்யூட். வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல்லா ஆடினீங்க, சல்யூட். நான் அடிக்கிறேன் இல்லைன்னு சொல்லி 2026 வேர்ல்ட் கப் அடிச்சிங்க. எல்லாம் போயிட்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா தோத்தவங்க தானே நீங்க. சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததுக்கு அப்புறம் ஐயோ தோத்துட்டோம், ஐயோ பொழுதுலாம் அது யூஎஸ்ஏ மேட்ச்க்கு அப்புறம் ஐயோ அவ்வளவுதான் நடந்துச்சு இல்லையா? யூஎஸ்ஏ மேட்ச் என்ன ஆச்சு? சூரியகுமார் யாதவ் சிப்பின் பண்ணலாம், உங்க கதை முடிஞ்சு. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் என்ன ஆச்சு? தோத்துட்டீங்க. அவங்க அகமதாபாத்ல தோத்தீங்க. அகமதாபாத் தோத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா போட்டாச்சு, 250 அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம்னு அடிச்சீங்க, சந்தோஷம், அடிச்சீங்க, எல்லாம் ஓகே. என்ன பர்பஸ் இப்ப என்ன பண்ண போறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி திரும்பி சொல்றோம் ப்ரோ, சாம்பியன்ஸ் ட்ராஃபி நீ எடுக்க அதே டீம் இங்க விட்டுருந்தீங்கன்னா நல்லா அடிப்பாங்க. நான் இப்பயே சொல்றேன், அந்த டீம் வேணும். யாரை கேட்டு நீங்க நிறைய ட்ராப் உங்களை விட அந்த கம்பீரை விட பெட்டர் ரெக்கார்ட் இருக்கு ப்ரோ ஜடேஜாக்கு இங்கிலாந்துல. நானா ஸ்டார்ட் இருந்து காட்டுமா? கம்பீரை விட இங்க இருக்க எல்லாத்தையும் பெட்டர் ரெக்கார்ட் இருக்கு. இப்ப டிராப் பண்ண எல்லாமே ஏன் ப்ரோ 183 ஓடிஐ மேட்ச்ல 194 விக்கெட் எடுத்துருக்கான் குல்தீப் யாதவ். அவன் பெஞ்ச் பண்ணிருக்கீங்க யாருக்காக? அக்சருக்கும் வாஷிக்காக. பிஸ்னாய் ப்ரோ எனக்கு செம்ம காண்டா இது ப்ரோ. பிஸ்னாயின்னு வாயில எடுத்தாலும் ஐயோ இருக்கு, ஐயோ குத்தி விட்டாடாங்கிற மாதிரி, ஐயோ சொல்லிட்டாடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. பிஸ்னாய், ரவி பிஸ்னாங்கிற பேரை கட்டால அவ்வளவு காண்டா இருக்கு. லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர் ப்ரோ, லக்கியஸ்ட் கிரிக்கெட்டர். அவன் கெரியர் அங்கேயே முடிஞ்சிருக்கணும். சரி ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த சீரீஸ்ல பாப்போம். அடுத்த சீரீஸ் இந்த மாதிரி அடி வாங்காம இருந்தா சரி. வெஸ்ட் இண்டீஸ புடிச்சு புரட்டி எடுப்பானுங்க ப்ரோ. ஒண்ணு வெஸ்ட் இண்டீஸ் நம்மள புரட்டுவானுங்க, இல்லாட்டினா அவங்க நம்மள புரட்டுவோம். வெஸ்ட் இண்டீஸ் இப்ப இருக்கிற நம்ம பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸே போட்டுருவாங்க நம்மள, அந்த அளவுக்கு இருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. சரி ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாம். ஜிம்பாவே பாருங்க. இல்ல அடுத்து ஜிம்பாவே சீரிஸ் தான். அடுத்து ஜிம்பாவே சீரிஸ் தான். ஏர்லியா அவனு சொல்றேன்,
ஒழுங்கா ஆடாம ஒழுங்கா டீம் எடுக்காம ஆடினீங்கன்னா அவனே போட்டுருவாங்க. ப்ரோ அது அயர்லாந்து விட பெஸ்ட் நம்ம ஸ்குவாடு. பண்றோம் ப்ரோ. அயர்லாந்து விட பெஸ்ட் ஸ்குவாடு. சரி ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு கம்பீர் அடுத்த சீரீஸ்ல பார்ப்போம். பாய் ப்ரோ. கம்பீர் உங்களோட அந்த வெறிச்செயலுக்காக வெயிட்டிங். ஜிம்பாவேல போய் தோக்குறோம், அங்கேயும் ஈக்குவல் பண்றோம், புது ரெக்கார்ட் படைக்கிறோம். கம்பீர் கமான். சரி ப்ரோ, பாய் ப்ரோ.